இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை என்ன ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதிகள் அங்கே அவங்களுடைய டிமாண்ட்ஸை நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அந்த நிறைவேற்றின டிமாண்டை வச்சு பல வருஷங்களாக அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக நம்மளுடைய இந்தியாவை எப்படி இப்படிலாம் பாதிக்குதுன்ற ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக், தீவிரவாதிகளால் ஒரு குடும்பம் பாதிப்படையுது. அதில் ஒரே ஒரு உயிர் மட்டும் மீதி இருக்குது. அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோ நம்ம இந்திய நாட்டுக்காக போராடி அவருடைய ரிவெஞ்சையும் தீர்த்துக்கிட்ட அந்த ட்ராவல் எப்படி இருக்கும். இந்த ரெண்டு ட்ராவலும் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இணையுது. அது என்ன பாயிண்ட்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ரா ஏஜெண்ட்டாக பாகிஸ்தான் போகிறாரு ஹீரோ ரன்வீர். அதுக்கப்புறம் அங்கே போய் என்னென்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணுறாரு, அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு எப்படி பாஸ் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் அவர் எடுக்கிற ப்ளஸ்ஸான முடிவுகள் எப்படி நம்ம நாட்டுக்கு மைனஸாக மாறுது அப்படின்றத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கோர்வையாக காட்டின ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு படம் தமிழில் சிமிலராக ஞாபகம் வந்ததுன்னா அது வடச்சென்னை.